வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். வைரமணி அவர்கள் இப்போ அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. பேசணுன்னே நம்ம அடுத்து லஞ்சு முடிச்சோன்னே அப்படியே ஒவ்வொருத்தராக நம்ம இன்னொரு 5 பேர் இருக்காங்க, எல்லாம் பேசலாம். சரிங்களா? மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் மதுரையை பற்றி ஒரு சின்ன ஒரு 2-3 விளக்கங்கள், அவ்வளோதான். மதுரைங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊர் கிடையாது. அதாவது எங்கெல்லாம் அப்போ வந்து பார்த்தோம்னா மங்கையகரசி அம்மா வந்து பார்த்தோம்னா சோழனை சேர்ந்தவங்க. இந்த வரலாறுலாம் ஐயா இருந்தால் சூப்பராக சொல்லுவார், அழகாக சொல்லுவார். ஆனால் வந்து நீயே பேசு அப்படிங்கிறாரு, பேசுவோம். ஆமாம், மதுரை மதி வச்சு தான். ஆமாம், தென்னாடு. ஆமாம், தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி. அப்படின்னா என்னென்னா, எல்லா நாட்டுக்கும் உரியவர் வந்து யார்? சிவபெருமான். ஆனால் நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு இருக்கா இல்லையா? எப்போ நீ எந்த ஊருப்பா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிற? கரூர். கரூரில் எங்கே இருக்கிற? ஈஸ்வரன் கோயில்கிட்ட. நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல. அது மாதிரி சிவபெருமானுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ சிவபெருமான் எங்கே இருக்காராமா? மதுரை எம்பதியில் ஆலவாய் என்கின்ற இடத்த, அங்கே தான் 64 திருடல அங்கே சுவாமி பண்ண இடம். அவரே நேரடியாக இருந்து பண்ண இடம். தமிழ் எல்லாம் சிறப்பு பண்ணது வந்து சும்மா ஒரு அந்த இடத்துல பாருங்கள். அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார் சுவாமி. நம்ம ஜோடர்களுக்கெல்லாம் தேவையான ஜோதிடத்துக்கு மிக முக்கியமான பாடலை வந்து மதுரைங்கிற காரணத்தால் நமக்கு கிடச்சிது. மதுரை அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா நமக்கு இவ்வளோ பெரிய பாடல் கிடையாது. என்ன பாடல்? அங்கே நீங்கள் இப்போ மதுரைக்கு மங்கையர்ச்சி கூப்பிட்றாங்க. எது கூப்பிட்றாங்க? அங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லி சமணர்கள் இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் கோயிலை மூடிட்டாங்க. கோயில் அந்த இன்னும் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சிவலிங்கம், அந்த கோயிலை மூடி வச்சு வெளியே ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் சாமி கும்பிட்டு வெளியேதுன்னா துர்க்கை அம்மன் இருக்கும். துர்க்கை அம்மன் நேர் எதிர்த்த மாதிரி அந்த ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த இடத்துல கோயில் வரலாறு போட்டிருப்பாங்க. அப்படி கோயிலெல்லாம் இது பண்ணி சிதைச்சிட்டாங்க. அவங்க கோயிலே சாமி மூடி 48 வருஷம் அந்த சாமியை மூடிட்டாங்க. மூடி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. 48 வருஷமும் அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சுதான் மதுரையில். எப்படிங்க? 48 வருஷமும் அந்த விளக்கு அணையாமல் எரிஞ்சுதான். அங்கே உள்ள சிவாச்சாரியார், இன்றைக்கி சிவாச்சாரியார் நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. அது வேறு விஷயம். அது நல்லது கெட்டது எல்லா இதுலேயுமே நல்லவனும் கெட்டவனும் இருக்காங்க. அன்றைக்கி இருந்த சிவாச்சாரியை எல்லாம் சேர்த்து பாதுகாப்பு பண்ணி இன்றைக்கி அந்த விளக்கெல்லாம் போட்டு சிறப்பாக பண்ணி கொண்டாந்துருக்குறாங்க. அதில் ஒருத்தர் அங்கே கிட்டத்தட்ட அதில் 9 பேர் என்ன சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் உயிரோடு இருந்திருக்கார். கடைசியாக அந்த மனட்டை சொல்லி அந்த இதை எடுத்து உள்ளுக்க சாமி இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. அவங்களாம் அவ்வளோ போராடி இருக்காங்க அன்றைக்கெல்லாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்குள்ளதெல்லாம் கடவுள் இருக்கு இல்லைங்கிறலாம் மேட்டலாம். அன்றைக்கி இருந்தெல்லாம் ரொம்ப பயங்கரம். பேர்பட்ட கோயிலில் அங்கே வந்து போய் அந்த மதுரையை வந்து அங்கே சமணர்களை இது பண்ணி கடவுள் இருக்குங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக போகும்போது நம்ம சம்பந்தருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. சம்பந்தர் மதுரைக்கு போகும்போது அப்பர் சாமிகள் வந்து சொல்கிறாங்க. அப்பர் சாமிகள் என்ன சொல்கிறாங்க? இப்போ அங்கே சூழல் சரியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அதான் ஒரு சூழல் காலங்கள் அல்லது நம்ம ஏதாவது ஒரு காலங்கள் சரியா இல்லை அப்படின்னு. அப்போ அதுக்கு தான் அவர் சம்பந்தர் என்ன சொல்கிறாரு? நம்மளாம் எதுக்கு சொல்கிறோம்? நம்ம சொல்கிறோம் நமக்கு 7.5 சனியா, அஷ்டம சனியா, அஷ்டம குருவா, தசாபுத்தி சரியில்லையா, அந்தரங்கம் சரியில்லையா, இப்போ பகை திசை நடக்குதா? பகை கால திசை நடக்கும்போது வந்து நம்ம இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது ஐயா சொன்னார் பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விளக்கு மதுரைனால தான் நமக்கு கிடச்சிது. மதுரை நமக்கு கிடைச்சது தமிழனுக்கு மற்ற உலகத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். மதுரை நமக்கு கிடைச்சது உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். வேயொரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணைய திரவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்தியன் உளமையை புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லி சம்பந்தர் அங்கேருந்து பார்க்குறாரு. எப்படிங்க? அடியாராக இருக்கணும், கடியாராக இருந்தால் கிடையாது. அடியார் மாதிரி வேஷம் மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நான் கோயிலுக்கு போகிறேன், நெத்தியில் பட்ட போடுறேன், கோயிலுக்கு ஒரு பிரச்சனை எழுத்து நிற்கிறேன், எனக்கு ஒன்று அதுக்கெல்லாம் சாமி அடியாராக இருக்கணும். எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கரூரில் வந்து சம்பந்தர் சொல்லியிருக்காரு. எந்த தேவாலயத்துலையும் இல்லை. கரூர் தேவாலயத்துக்கு மெய் பக்தர் சேர் கரூர் ஆணிலை. பக்தர் போல் வேஷம் போட்டு வந்தால் சாமி கிடையாது. எப்படிங்க? பக்தர் மாதிரி வேஷம் போட்டு வந்தால் சாமி அங்கே இருக்க மாட்டார். சப்ஜெக்ட் கிடையாது. மெய் பக்தர் சேர் கருவுருள் ஆணிலை. மெய் பக்தராக நீ இருந்தேன்னா சாமி உன்னையே சேருவார். நீ போய் சாமி பேச விடலாம். பசீஸ்வரர் நீங்கள் நேராக போக வேண்டாம், ஆணிலை எப்படி நீங்கள் போக வேண்டாம். மெய்யான பக்தராக நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த உலகத்தினாலும் சுவாமி உங்கள்கிட்ட வருவார் சம்பந்த பெருமான் சொல்கிறார். எப்படிங்க? அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு சம்பந்த பெருமான் அங்கே போய் வேறு பாட இடத்துல கொண்டைமொழி அலங்கரித்து வைரமுடி வைர மாணிக்கம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அம்பாளை சாய்ராசியில் போய் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து வைர கிரீடம் சாத்தி வைரமணி கிரீடம் சாத்துவாங்க. மதுரையில் பார்த்தா மதுரையில் அவங்களுக்கு வைரமணின்னு பேர் வச்சு காரணம் தெரியுங்களா? அம்பாளுக்கு வந்து வைரமணி கிரீடம் சாத்துறது திங்கக்கிழமை சாத்துவாங்க.
அங்கே அதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி அற்புதமான ஒரு ஸ்தலம் அது. அப்பேற்பட்ட அம்பாளுடைய கிரீடத்தினுடைய பெயரை வைத்து கரூரில் நமது வாருங்கள் வளருவோம் என்கின்ற இந்த இதில் வந்து தங்கள் ஜோதிட கருத்தை பதிவு செய்ய வந்த வைர மணி அம்மா அவர்களை வருவருடன் வரவேற்கிறோம். ஆணிலை கே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கற்பிக்க வந்திருப்பவர்களுக்கும் கற்க வந்தவரும் கற்பிக்க வந்தவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கம். அதாவது மக்கள் மனசில் வந்து நம்ம ஒவ்வொரு ஜோதிடரும் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்கிறோம். ஒருத்தர் 1ஆம் பாவத்தை சொல்கிறோம், 12 பாவம்னு சொல்கிறோம், சாரங்கிறோம், சாரத்தை சொல்கிறோம், திதிங்கிறோம், சூன்யங்கிறோம், ராசி சொல்கிறோம், நட்சத்திரம் சொல்கிறோம், இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்கிறோம். அப்போ நம்ம ஜோதிடர் வந்து கரெக்டான அது உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் மக்கள் வெளியிலேருந்து இது பண்ணுற மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆமாய்யா நீங்கள் வர்றீங்க, ஆளாளுக்கு ஒன்றை சொல்கிறீங்க, ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிடுறீங்க, எல்லாமே நடக்கிற மாதிரியே தெரியுது, ஆனால் நடக்க மாட்டேங்குதே, அதை எப்படி சார் அப்படின்னு மக்கள் வந்து நிறைய குழம்பி இருக்கிறாங்க. அந்த குழம்பி இருக்கிற அந்த மக்களை சரிபடுத்துறதுக்காக இப்போ நான் அந்த சபையில் வந்து பேச வந்திருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்களா, மக்கள் மனதில் உறுத்தும் நிலைக்கு ஒரு கருத்து. எப்படிங்க? மக்கள் மனதில் உறுத்தும் நிலைக்கு ஒரு கருத்து. ஆரூடமே அதிபலம், பிரசன்ன கணக்கே பிரகாசம், கோச்சாரம் பாரு கோட்டையில் கொடி பறக்கும், பாதம் பாரு பக்குவமாக பலன் சொல்லலாம், தொடுநிலை ஜாதகம் தொட்டவுடன் பலன் சொல்லலாம், விதி மதி கதி மூன்றும் பாரு முக்காலமும் சொல்லலாம், சாரம்பாரு ஜோதிடரே சோரம்போகா, திதிபாரு மதியோடு பலன் உரைப்பாய், கரணத்தை கையில் எடு மரணம் தப்பி வாழ்வாய், நாள் நட்சத்திரத்தை எடு நாள் நட்சத்திரத்தை எடு யோகம் பார், பகை நட்பு பார் பங்கம் வராது, திசாபுத்தி அந்தரம் பார் பல மடங்கு பலன் உரைப்பாய், ஒரு கண் இருகண் நாள் பார் பார்த்து பலன் சொல், ஒரு காரியம் நமக்கு சித்திக்க சித்தயோகம், ஒரு காரியம் சுகம் பெற அமிர்த யோகம், உன் ஊன் துயில் சாவு என்று படுபச்சி பார் வாழ்வு சிறக்கும். இப்படி ராஜநிலை ஜோதிடரில் இருந்து கடைநிலை ஜோதிடர் வரைக்கும் சொல்கிறதெல்லாம் உண்மையானா உண்மை மக்களே. அதாவது உண்மை. ஒவ்வொரு அதாவது ஒரு கிளிசோசியர் சொல்கிறாரா உண்மை, பிரசன்னம் சொல்கிறாங்களா அது உண்மை. அப்படி ஒவ்வொரு ஜோதிடரும் அவங்களுடைய ஒரு சத்தியத்தையும் உண்மையையும் சொல்கிறாங்களே தவிர மாற்று கருத்து அதில் எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் வர்றவங்களுடைய அந்த எதிர்நிலையை பொறுத்தே இது எல்லாமே அமையும். உங்களுக்கு கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஜோதிடரனுடைய நீங்கள் அந்த பிரசன்ன நேரமும் அந்த செயலும் அமையும். இதற்கிடையில் ஒரு சின்ன பாடல். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வடிவேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும், திருச்செந்தூரிலே வடிவேலாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். இதை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, நான் பிறந்து தவழ்ந்த மண் திருப்பரங்குன்றம். இப்போ அதையும் அங்கேருந்து வந்தேன்றதை அந்த பாடல் மூலமாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஜோதிடத்துக்கு ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தாலே அதுக்கப்புறம் வர்ற எல்லாமே சரியாக வாழ்ந்துடும், எல்லாமே அந்த முறையோடு எல்லாமே நடந்துடும். அதுக்காக திருத்தணியை சொல்லிட்டேன். இப்போ நம்ம சந்திரசேகர் ஐயா வந்து குமாரசாமியை ஒரு நூல் மட்டும் 500 நூலுக்கு சமம்னு சொல்கிறாங்க. 500 நூலுக்கு சமம். அதுக்கு ஆதிக்கடவுள் திருச்செந்தூருன்னு சொல்கிறாங்க.
அதை வந்து நம்ம அவரை கேட்குறமே தவிர நம்ம அதை எடுத்துக்கிறோமா அப்படின்னா எடுத்துக்கிட்டோமையா அப்படின்றத அவருக்கு இந்த பாட்டின் மூலமாக ஒரு நன்றி கடனை நான் செலுத்துகிறேன். அப்போ இந்த இடத்துக்கு என்னை வர வைக்கிறதுக்கு ஐயா வடிவேல் ஐயா தான் காரணம். அதனால் வேலாடும் அப்படிங்கிறத வடிவேலாடும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த நன்றியை நான் தெரிவித்துட்டேன். இந்த நன்றியை நான் தெரிவிச்சிட்டேன். அப்போ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சுவற்றில் ஒரு கை வைத்து ஒரு காலை தரையில் ஊன்றி பேசி கொண்டிருந்தால் அது கெட்ட சகுன ஜாதகம். நாய் வாழை ஆட்டினால் நல்ல சகுனம், நாய் ஓலமிட்டால் கெட்ட சகுனம், காக்காய் கரைந்தால் நல்ல சகுனம், காக்காய் சண்டையிட்டால் கெட்ட சுகுணம், அரிசி சாப்பாட்டுக்கு எடுக்கும்போது காலில் விழுந்தால் கெட்ட சகுனம், தேங்காய் உடைக்கும்போது கண் கீறினால் கெட்ட சகுனம், கை தவறி தேங்காய் உருண்டு பாதத்தில் நின்றால் கெட்ட சகுனம். நல்லவை எல்லாம் அவரவர் புண்ணிய பலனை பொறுத்தே ஜோதிடருக்கும் அமைவார். விதி என்று ஒன்று உண்டு, விலக்கு என்று ஒன்று உண்டு. எப்படி? ஒரு நல்ல மனிதர், அதாவது இப்போ வந்து கர்மாவோடு நம்ம பிறந்திருந்தாலும் 21 தலைமுறையினுடைய பாவம் நமக்கு இருந்தாலும் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம நல்லது செய்ய முடியுமானா முடியும் இல்லைங்களா? அதாவது 1000 கர்மாக்கள் இருந்துட்டு போட்டும், இந்த பிறவியில் இப்போ நாம் நல்லது செய்ய முடியும்னா கட்டாயம் முடியும். அந்த நல்லதை செய்யும்போது, அதாவது ஒருவர் விதிவசத்தால் தன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு தவறு செய்து ஜெயிலுக்குள்ளே போனாலும் அவர் நன்னடத்தையால் திரும்பி வந்து அவர் திருப்பி மீண்டும் வாழ்வது போல் நமக்கு 21 தலைமுறையின் கர்மா இருந்தாலும் நாம் அந்த கர்மாவை கழிப்பதற்கு இப்பிறவியில் இந்நிமிடத்திலிருந்து நல்லதை செய்தால் அந்த நல்பலனை நாம் அறியலாம்ன்றது அதாவது 100க்கு 100% உண்மையான ஒரு இது. அதோட இந்த கரூர் வந்து மதுரையில் வந்து பாலகிருஷ்ணன் ஐயா வந்து மதுரையை சிறப்பாக சொன்னாங்க. அதோட சிறப்பு கரூருன்றத இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டால் சொல்ல போகிறேன். கடல் கிழக்கு தெற்கு கரையொரு பொல்லாறு, குடதிசையில் கோட்டை கரையாம், வடதிசையில் எந்நாட்டு பண்ணை 24 சேநாட்டு சொல்லை எனச் சொல். இதனுடைய பொருள்: கிழக்கே குணகடல், தெற்கே கன்னியாகுமரி, மேற்கே குடகு, வடக்கே திருவேங்கடகிரி என்னும் இந்த 4 எல்லையினுடைய தமிழ்நாட்டில் மத்திய ஸ்வஸ்திக் நாடியானது முன்னொரு காலம் சோழ நாட்டரசர் ராஜதானியிலிருந்து கரூரின் கண்ணே அமைகின்றது. அதன் தட்சிணேத்த ரேகை குமரிக்கடலில் நின்று மதுரை கோயில் நேராய் நோக்கியும், பூர்வபட்ச ரேகை குணக்கடலில் நின்று திருலோகம் சம்புகேஸ்வரம் வழியாக ரத்தனகிரி கோயில் நேராய் மேற்கு நோக்கியும் கரூரில் சந்தித்து செல்கின்றன. வாக்கிய பஞ்சாங்கத்து நட்சத்திரத்திற்கு சேர்க்கப்படும் மானயாதி வாக்கியத்தாலும் ஜோதிட சித்தாந்திகள் பலர் அதாவது இலங்கைக்கும் மதுரைக்கும் நம்ம கரூருக்கும் ஒரு முக்கோண தொடர்பு உண்டுன்னு இந்த செயலில் விளக்க வர கொடுக்குறாங்க. அதாவது நேர்கோட்டில் அமைஞ்சிருக்குங்களாம். அந்த மாதிரி ராஜதானியத்துக்குரிய விசவாக்கிய அங்குலம் 2 வியங்குலம் 18க்குரிய மேட பிரிமாணம் நாளிகை நாளைகால் என்பதை குறிப்பிட்டார். இந்நூல் ஆசிரியர் இவ்வுண்மையை உணராத ஒரு சிலர் வேண்டிய மேடம் நாளைகால் ஓதும் மேன்மை இலங்கைக்கு அகசு ஆம் என்ற தொடர்மொழிக்கு மேடம் நாளைகால் நாளிகை என்பது இலங்கைக்கு அகசு என்று பொருள் கூறுவர். என்ன அறியாமை உண்மை உணராது பிறரை வைத்தல் தமக்கோர் அரிய தவசித்தி என கருதுவோர் கரூரே. அதாவது அவ்வளவு பெரிய சிறப்பு இந்த கரூருக்கும் இருக்குது, கரூர் சித்தராருக்கும் இருக்குது. இத்தருணத்தில் அவரையும் வணங்கி கொண்டு இப்பேச்சை நிறைவு வருகிறேன்.
மதுரையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம வைரமணி அம்மா அவர்கள் வைரமாக பேசுனாங்க. ஆனால் கரூருக்கும் இலங்கைக்கும் எவ்வளோ பெரிய மீனாட்சி அம்மங்களுக்கு எவ்வளோ பெரிய தொடர்பு அப்படின்னாங்க. நம்ம இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் 400 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு தடவை பார்த்தீங்களா, நம்ம ஃபோன் எங்கேருந்து பேசினா லோக்கல்னு சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா. 400 கிலோமீட்டருக்கு எந்த இடத்துலேருந்து பேசினா லோக்கல் கால் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து மட்டும்தான் எல்லாத்துக்குமே எங்கேருந்து பேசினாலும் எந்த நாடுக்கும் போய் ஃப்ரீ. ஏன்னா கரூர் தான் தமிழ்நாடு சுற்றி ஒரு 400 கிலோமீட்டர், கரூர் தான் மத்தியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேர சோழ மன்னர்களுடைய மூவேந்தர்களும் வந்து 3 மன்னர்களும் வந்து இடம் பிரித்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில். நம்ம மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோயில் அங்கேருந்து தான் பிரிக்கிறாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாதை ஒன்று போகுது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மதுக்கரை ரோட்டில் வந்து ராணி மங்கம்மா ரோடுன்னு இருக்குது. அதில் தான் வந்து இதில் நம்ம சோழர்கள் அந்த வழியாக போவாங்க. மதுரை இந்த பக்கம் இவங்க போவாங்க. அதை ஒட்டி தான் நான் மனை போட்டிருக்கேன். நான் லேண்டு போட்டிருக்கேன், அதை ஒட்டி தான் போட்டிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு சொன்னாங்க. அம்மா திருப்பரங்குன்றம்னு சொன்னாங்க. அதுலேயும் நமக்கு ஒரு கரூரில் மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருக்குது. அந்த கைலாயத்திலேருந்து முருகப்பெருமானுக்கு திருப்பம் கல்யாணம் நடக்குது. திருப்பங்குன்றத்தில் சூரனை வென்றதுக்காக பரிசாக வந்து தெய்வானையை தர்றாங்க. தெய்வானையை தரும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கைலாயத்திலிருந்து எல்லா தேவர்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து இது போகுது. என்ன போகுது? பத்திரிக்கை போகுது. அந்த பத்திரிக்கை சிவபெருமான் குடும்பத்தில் இருந்து பூலோகத்துக்கு ஒரு நபருக்கு வருது. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா முசுகுந்த சக்கரவர்த்திக்கு. அது எங்கே வருது? கரூரில் கரூர் கல்யாண பசீஸ்வர சுவாமிக்கு திருக்கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது வருது. அது கந்தபுராணம் சொல்லுது. அதை எப்படிங்க இதான் கந்தபுராணம் சொல்லுது. அப்போ திருப்பரங்குன்றத்துக்கும் கரூருக்கும் மதுரை திருப்பரங்குன்றம் கரூருக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு மிக மிக நன்றியை வந்து தெரிவித்து கொண்டு மென்மேலும் ஒருவர்களது வாருங்கள் வளருவோம் என்கின்ற இந்த ஆய்வுக்கூடத்துக்கு வந்ததுக்கு மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் அல்ல சொக்கநாதர் மீனாட்சி, அந்த 18ஆம் படி கருப்பு சுவாமி, நம்ம ராக்காயி தீர்த்தம், அழகர் மலை, நம்ம தேவியானைய சமேத நம்ம சாமி பார்த்துக்குவோம். இன்றைக்கி பாருங்கன்னா இன்றைக்கி துர்க்கையம்மனுடைய சாரம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. பரணி துர்க்கையம்மன் தான். இப்போ அங்கே வந்து திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மன் பிரதானம் பார்த்துருக்கீங்களா? துர்க்கையம்மன் பிரதான தெய்வம். அது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துலேருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா சிறப்புகளும் நடக்கும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இப்போ அம்மா பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து தொடர்ந்து எல்லாம் பண்ணுறோம். நம்ம ரொம்ப நன்றிங்கம்மா. இப்போ சார் சொன்ன அந்த எல்லையோட 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள ஜாதக அலங்கார அந்த ஆதாரத்தோட அவங்க இந்த நம்ம கரூர் எல்லையெல்லாம் இப்போ சொன்னாங்கல்ல, அதனுடைய முழு ஆதாரத்தோட அந்த இதை சாருக்கு நான் பரிசாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா இது போன்று வந்து நம்ம மோகனூர்லேயும், அம்மா ஒரு நிமிஷம், நம்ம இதே போன்று வந்து நம்ம மோகனூர்லேயும் நம்ம திருப்பூர்லேயும் முசிறிலையும் வந்து நல்லா சிறப்புரை ஆற்றணும். வடிவேல் ஐயா அவங்களை அழைப்பார். வடிவேல் ஐயாவுக்கு வந்து நாங்கள் வந்து மார்க்கண்டையன் பேர் வச்சுருக்கோம், ஜோதிட மார்க்கண்டையன். அது மாதிரி வந்து பார்த்தோம்னா எங்கள் மார்க்கண்டையன் உங்களை கூப்பிடுவார். எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து சிறப்புன்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றிங்கம்மா. எல்லோரும்